ட்ரைபாடிங் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறேன் டெஃபினேஷன் பார்த்தோன்னா ஒரு லைனு என்ன ஒரு மார்க்கு இதான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு மார்க்கு ஒரு லைனு காஸ்ட்லேருந்து வரைகிறாங்க. எப்படி வரைகிறாங்க பார்த்தோன்னா சிங்கிள் பிளேனில் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிங்கிள் பிளேன் பர்பெண்டிகுலர் டு தி சிங்கிள் பிளேன். இதான் வந்து சர்வேயரோட சர்வேயிங் ஆம். சிங்கிள் பிளேனில் பர்பெண்டிகுலர் டு தி சர்வேயிங் ராடு ஒரு லைன் வரைகிறாங்க காஸ்ட்டில். அது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா சிங்கிள் பிளேனில் இருக்குது இந்த லைனு. அது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா பர்பெண்டிகுலர் டு தி சர்வே. இதான் சர்வேயிங் ராடு. இது வந்து பேரலாக இருக்குது. காஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த நீ வர லைன் வந்து பர்பெண்டிகுலராக இருக்குது. புரியுதா? லைன் வந்து பர்பெண்டிகுலராக இருக்குது டெஃபினேஷனில். அதாவது நார்மலாக வந்து ட்ரைபாடிங்னா நார்மலாக வந்து காஸ்ட்டில் வந்து லைன் வரைகிறது ஓகேவா. அந்த லைனை வந்து நீ வந்து மாஸ்டர் காஸ்ட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி அந்த டில்ட்டை வந்து பாதுகாத்துக்கிறது, கரெக்டான பொசிஷனில் காஸ்ட்டை பாதுகாக்கிறது ட்ரைபாடிங் ஓகேவா. அதான் சொல்கிறாங்க த மார்க் ஆர் லைன் ட்ரான் அந்த காஸ்ட் இன் சிங்கிள் பிளேன் பர்பெண்டிகுலர் டு தி சர்வேயிங் ராடு. சர்வேயிங் ராடு வந்து நீட்டமாக இப்படி பேரலாக வரும். அதுக்கு அகெயின்ஸ்டாக பர்பெண்டிகுலராக அந்த சர்வேயிங் ராடு வந்து இப்படி இருக்குது ஓகேவா. இது வந்து பேரலாக சர்வேயிங் ராடு இருக்குது. நீ லைன் இங்கே வரைகிற இந்த லைன் வந்து பர்பெண்டிகுலராக இருக்குது சர்வேயிங் ராடுக்கு. ஓகே, இந்த லைன் வந்து பர்பெண்டிகுலராக இருக்குது சர்வேயிங் ராடுக்கு. இது எதுக்கு தேவைப்படுதுன்னா டு அசிஸ்ட், இங்கே பாருங்கள், டு அசிஸ்ட் வித் ரீபொசிஷனிங் தி காஸ்ட் ஆன் த டென்டல் சர்வேயர் இன் ப்ரீவியஸ்லி டிஃபைன் ஓரியன்டேஷன். ஏற்கனவே இருந்த அந்த ப்ரீவியஸ்லி டிஃபைன் ஓரியன்டேஷனில் வேறு ஒரு காஸ்ட்டை வந்து டென்டல் சர்வேயரில் வச்சு ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து ட்ரைபாடிங் இருக்குது. அதான் வந்து ட்ரைபாடிங்கில் சொல்கிறாங்க. இந்த ட்ரைபாடிங்கில் அதான் சொல்கிறாங்க இந்த ஃபைனல் பொசிஷன் டில்ட் ஆஃப் த காஸ்ட் இன் ரிலேஷன் டு ஹரிசான்டல் பிளேன். ஹரிசான்டல் பிளேன்னா இதான் ஹரிசான்டல் பிளேனில் இருக்குது ஓகே. ஹரிசான்டல் பிளேனில் ஃபைனல் டில்ட்டாக வந்து இந்த காஸ்ட் வந்து பேரலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த காஸ்ட் அப்படியே வந்து நீ வந்து வேறு ஒரு அனாலிசிஸ்க்கு வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதான் வந்து சொல்கிறாங்க பாருங்கள், ஹேஸ் டு பி ரெக்கார்டட் ஸோ த காஸ்ட் குட் பி பிளேஸ் பேக் டு தி சர்வேயர். இந்த காஸ்ட்டை வந்து ட்ரைபாடிங் வந்து அந்த மார்க்கிங் வரைஞ்சி இந்த காஸ்ட்டை திருப்பி எடுத்துகிட்டு போய் சர்வேயரில் வைக்க போகும்போது சேம் பொசிஷனில் வைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் வந்து ட்ரைபாடிங்னு சொல்கிறாங்க. ட்ரைபாடிங்கில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று டிஷ்யூ சர்ஃபேஸ் இண்டெக்ஸிங் இருக்குது, இன்னொன்று ஆர்ட் பொசிஷன் இண்டெக்ஸிங் சொல்லிட்டு 2 இருக்குது. டிஷ்யூ சர்ஃபேஸ் இண்டெக்ஸிங்னா ஒன்றுமே இல்லை, அது வந்து ஈஸி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து உன்னோட காஸ்ட் இருக்குது. இந்த காஸ்ட்டில் வந்து நீ என்ன பண்ண போகிறனா உன்னோட டிஷ்யூ சர்ஃபேஸில் தான் நீ வைக்க போகிற ஓகேவா. டிஷ்யூ சர்ஃபேஸில் ஒரு மார்க் லைன் மாதிரி வரைஞ்சிருக்காங்க பாருங்கள், இங்கே பாருங்கள் ரெட் கலர் வரைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி லைன் தான் வந்து உன் டிஷ்யூ சர்ஃபேஸில் வரைய போகிறீங்க. அது எப்படி வரைய போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காஸ்ட் ஹோல்டரில் உன் காஸ்ட்டை வச்சிடுறீங்க. உன் காஸ்ட் வந்து காஸ்ட் ஹோல்டரில் வச்சு லாக் பண்ணிடுறீங்க. அப்புறம் வெர்டிக்கலாமே லாக் பண்ணிடுறீங்க ஓகேங்களா. வெர்டிக்கல் ஆமையும் காஸ்ட் ஹோல்டர் லாக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஹரிசான்டல் ஆம் எப்பயுமே மூவபுளாக இருக்கும். அந்த ஹரிசான்டல் ஆமில் தான் உங்கள் சர்வேயிங் ஆம் இருக்கும் ஓகேங்களா. இப்போ உங்கள் சர்வேயிங் ஆம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த சர்வேயிங் ஆம் வந்து வச்சுக்கோங்க. இந்த சர்வேயிங் ஆமில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அண்டர் கட் காஜ் வந்து மாட்டிக்க போகிறீங்க. அண்டர் கட் காஜ்னால் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. அந்த அண்டர் கட் காஜை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மார்க் பண்ணலாம் காஸ்ட்டில். இப்போ அண்டர் கட் காஜ் அந்த மேண்ட்ரலில் மாட்டிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு மார்க் வந்து கொடுக்க போகிறீங்க. அந்த மார்க் எப்படி கொடுக்க போகிறீங்க இதை பாருங்கள், இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். Undercut gauge is attached to the mandrel and 3 widely divergent marks are created on the tissue surface. 3 லைன் வந்து வரைய போகிறாங்களா மார்க்கடா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. 3 லைன் வந்து வரைய போகிறாங்க ஓகேங்களா. 3 லைன் வந்து எது மூலிமா வரைய போகிறாங்கன்னா இந்த இது மூலிமா அண்டர்கட் காஜ் மூலிமா 3 லைன் வரைஞ்சிடுறாங்க. 3 லைன் வரைஞ்சதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறாங்கன்னா மார்க் வித் ஹைலைட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர் பென்சில் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட் கலர் பென்சில் வச்சு அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இந்த மார்க் ஒன்று எக்ஸ் மாதிரி போட்டு அதை சர்க்கிள் பண்ணிட சொல்லிடுறாங்க. இப்படி பண்ணதுக்கப்புறம் 3 மார்க் வந்து வந்துடுது. 3 டிஷ்யூ சர்ஃபேஸில் 3 இது பண்ணிடுறீங்க நீங்கள். 1 2 3 மார்க்ஸ் கொடுத்துறீங்க. ஆனால் இந்த ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்களே ஆர்பிடி ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று பண்ணுவீங்களே, அந்த ஃப்ரேம் ஒர்க் இருக்க பிளேஸில் நீங்கள் மார்க் கொடுத்துடக்கூடாது. இந்த டிஷ்யூ சர்ஃபேஸ் தான் நீங்கள் மார்க் கொடுக்கணும் ஓகேங்களா. இது என்னத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுதுன்னா ஹரிசான்டல் பிளேன் இருக்குல்ல, கரெக்டாக உங்கள் காஸ்ட் வந்து ஹரிசான்டல் பிளேனில் இருக்குது அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், இட் ஷுட் பி எஸ்டாப்ளிஷ் தி ஹரிசான்டல் பிளேன் அண்ட் பெர்மிட் த காஸ்ட் டு பி ரீபொசிஷன் ப்ரிசைஸ்லி. இப்போ நீங்கள் வேறு காஸ்ட்டு நீங்கள் வந்து வைக்க போகும்போது கூட அதை வந்து ப்ரிசைஸாக வந்து நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ நீ ஒரு காஸ்ட் வைக்கிறேன்னா அந்த காஸ்ட் வந்து ப்ரிசைஸாக அதே பொசிஷனில் சேம் பொசிஷன் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது இந்த டிஷ்யூ சர்ஃபேஸ் இண்டெக்ஸிங். ஆர்ட் பொசிஷன் இண்டெக்ஸிங்னா சப்பாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் லாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த சர்வேயிங் ஆமில் வந்து பார்த்தீங்கன்னா மேண்ட்ரில் வந்து ஒரு ஷார்ப்பான பிளேடு மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, ஒரு ஷார்ப்பான பிளேடை. அதை என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு 3 மார்க் கொடுக்குறாங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு மார்க் வந்து பார்த்தோன்னா ஆன்டீரியரில் கொடுக்குறாங்க டூத்துக்கு முன்னாடி. செகண்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் இருக்குல்ல உங்களுக்கு, இந்த பேஸ் இதான் பேஸ் காஸ்ட்டோட பேஸ். இது இங்கே ஒரு இதுவும் இங்கே ஒரு இதுவும் கொடுக்குறாங்க லைனும்
ஓகேங்களா? இதான் வந்து ஆர்க் பொசிஷன். 3 லைன் குடுக்குறாங்க. ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டிரியரா குடுக்குறாங்க. இன்னொரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ல குடுக்குறாங்க. இன்னும் 2 லைன் இந்த பேஸ்ல 1, இந்த பேஸ்ல 1. இப்படி குடுத்தது வந்து ஸ்க்ரைப் பண்ணிடுறாங்க. அதாவது கீறிடுறாங்க அத ஃபுல்லா. கீறுனதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, எப்பயும் போல ப்ரொசீஜர் தான். அந்த ஹைலைட்டர வச்சு அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறாங்க. மார்க் பண்ணி சர்க்கிள் போட்டு இது பண்ணிக்கிறாங்க. இது பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆல் த 3 லைன்ஸ் அகைன் பேரலல் டூ தி சர்வேயர் பிளேட். இந்த ஒரிஜினல் காஸ்ட் வந்து அந்த இடத்துல பொசிஷன் பண்ணி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க டயக்னாஸ்டிக் காஸ்ட்ல பண்ணிட்டீங்கன்னா, மாஸ்டர் காஸ்ட்ட திருப்பி அந்த இடத்துல வச்சு அந்த பிளேட வந்து கரெக்ட்டா அதே மாரி, அதே பொசிஷன்ல நீங்க வந்து அந்த மார்க்லயே நீங்க வந்து அந்த லைன வரையும்போது, திருப்பி அந்த காஸ்ட்டோட டில்ட்ட நீங்க ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க.